ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டபுள் லைஃபோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி என்கேஜாக கொண்டு போயிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ போன பார்ட் எப்படி கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் போன பார்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த பார்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் இந்த சீரீஸே அப்படி போகும். ஸோ ஜிமீனோடது அடுத்து 2 இருக்குல்ல, ஸோ அதையும் பார்க்கணும். ஓகேடா, இப்போது லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, தயாங் டெபிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான், லைக் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ ஸ்டெல்லாம் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு ரொம்ப தயாங்க டென்ஷன் பண்ணியிருப்பா. அட் லாஸ்ட் டெபி கிளம்பி இந்தியா போயிருப்பா. அண்டு தயாங்கும் இந்தியா போகிறதுக்காக ஏர்போர்ட் வரும்போது அப்போ தான் ஒரு நியூஸ், டெபி போன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அண்ட் டெபி ஆல்சோ டெட் அப்படின்னு. ஓகேடா, இந்த பாட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஆஃப்டர் 13 years, ஸோ 13 வருஷம் ஆயிடுச்சு இது எல்லாமும் நடந்ததுக்கப்புறம். இப்போ சுகா தயாங்கோட பக்கத்தில் உட்காந்துருக்கான். தயாங் ஒரு மெடிடேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ தயாங் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போற? நீ ஆஃபீஸே வந்துரு திரும்ப. ஆனால் எப்பட்றா இந்த மெடிடேஷன் பண்ணுறனாலே என்னவோ இப்போ வரைக்கும் ஸ்டில் எங்கே இருக்க? நீ சுகா, எனக்கு இந்த ஆஃபீஸ் லைஃப் அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் இங்கே மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நைட் டைமில் ஆன்லைன் கிளாஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே ஒரு மாதிரி பீஸை கொடுக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். டேய், அப்போ வரமாட்டியா? எத்தனை நாள் தான் நடந்ததே நினச்சி யோசிச்சுட்டு இருப்ப? என்னால் அதை மறைக்க முடியலடா. உலகத்தில் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டெபி மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணை அந்த முக சாயலில் பார்த்தா கூட போதும்டா, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டுன்னு. இன்ன வரைக்குமே அந்த மனசில் உள்ள காயம் அவனுக்கு ஆறவே இல்லை. அப்போ சுகா, டேய் அவன் ஞாபகம் ரொம்ப வந்துச்சுன்னா இதே வேணா போயிட்டு வரலாமாடா? எதுக்கு? அவளே இல்லை, இந்தியாவுக்கு போய் மட்டும் நான் என்ன பண்ணேன்? சுகா, நீ கிளம்பு வர்ற. டீ இதை தாடியை வச்சு கொஞ்சம் இடண்டா. நெபி சொல்லுவாடா இந்தியன் லுக்கில் பார்க்கணுன்னு. இப்போ ஃபுல்லாகவே அவங்க ஊர் தேவதாஸ் மாதிரி மாறியிருக்கேன். அவளால் அவள் இல்லைங்கிறத நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவளோட மெமரிஸோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு சொல்ல தெரியல சுகா, நீ கிளம்பு. டேய் சரி வா, ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்கு, கலந்துக்கோ. அவள் போனதுமே நான் ட்ரிங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் மெடிக்கேஷனால் மட்டும்தான் நான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா அவள் கூடயே போகணுன்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போயிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் இந்தியாவில் டெபியோட ஃப்ரெண்ட் டீனா அப்படியே டெபியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, டெபி இப்போ நீங்கள் எழுதிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையே பிறந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்கு கூட நீங்கள் இல்லை டெபி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு டீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ டீனாவோட ஹஸ்பண்ட் அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படியே நைட்டும் ஆகுது. தயாங்க அப்படியே போயிட்டு லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ணுறான் அவனோட தாடி எல்லாத்தையும், க்ளீன் ஷேவ் பண்ணாமல். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு நைட் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நல்லா ட்ரிம் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு லேப் முன்னாடி உட்காடுறான். ஸோ அது என்ன மாதிரியான கிளாஸ் அப்படின்னா, லைக் டிப்ரெஷனில் இருக்கவங்கள மோட்டிவேட் பண்ணுறது அண்ட் அவங்கள எப்படி அதுலேருந்து கொண்டு வரதுன்னு அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தான் தயாங்க எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கான டைமும் வருது. ஸோ அந்த கிளாஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவனோட கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இது ஒரு 1 month பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃபேஸ் இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. ஆனால் அவனோட ஸ்க்ரீன் அப்படியே ஒரு ஒயிட் கலர் வால் பக்கம் திருப்பிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு மட்டும் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பண்ணுவான்.
அண்ட் ஏதாச்சும் டயக்ராம்ஸ் போட்டு கொஞ்சம் அதுலேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு லைக் ஃபன் கேம்ஸ் அப்படின்னு விளாடுவான். ஸோ இப்போது அந்த செஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஸர் நீங்கள் ஏன் எப்பயுமே உங்களோட ஃபேஸ் மட்டும் காட்டவே மாட்டீங்க? நாங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிடுவோம், எங்களோட ஆடியோ மட்டும் உங்களுக்கு கேட்கும், ஆனால் ஏன் உங்களோட ஃபேஸ் நீங்கள் ரிவீல் பண்ண மாட்டீங்க? அப்போ தயாங் சிரிச்சுட்டே, எதுக்கு ரிவீல் பண்ணும்? ப்ரொஃபஸர் ப்ளீஸ் உங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே வாய்ஸில் சொல்கிறாங்க. அண்ட் டைப்பும் சேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க சைட் பை சைட் அந்த செஷனில். காய்ஸ் ஜஸ்ட் லுக், நம்ம இங்கே இந்த செஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது இந்த 1 மந்தில் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை நாங்கள் ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். ப்ளீஸ் ப்ரொஃபஸர் உங்களோட ஃபேஸ் காட்டுங்க. டோன்ட் கால் மீ ப்ரொஃபஸர். இல்லை, ஒருத்தவங்க ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்கள ப்ரொஃபஸர் தான் சொல்லுவோம். ஐயோ, ஐம் நாட் அ ப்ரொஃபஸர். சரி, அப்போ உங்களை என்னன்னு சொல்ல? ஜஸ்ட் கால் மீ கிம். ஓ, உங்கள் ஃபுல் நேம்? ஐ திங்க் இதெல்லாம் அவுட் ஆஃப் த சிலபஸ் அண்ட் டாபிக். நம்ம ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போது அந்த கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு மட்டும் ப்ரொஃபஸர் ப்ளீஸ் உங்களோட ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு வாய்ஸ் பண்ணாமல் அப்படியே டைப் பண்ணி அனுப்பிட்டே இருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களோட ஃபேஸ் காட்டுங்க. அப்போ தயாங்க அதை பார்த்துட்டு, கிம் லோரா நீங்கள் என்ன கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? ஸோ ப்ளீஸ் அவங்களோட ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு இப்போ அன்மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேசுகிறா. இந்த 1 மந்த் செஷனில் லோரா அப்போ தான் பேசுகிறா. வேண்டா லோரா, இட்ஸ் ஓகே. அண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே எதுக்கு? சார் நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. பிகாஸ் தயாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அவன் சொல்கிற ஒரு சில ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸோ அந்த பெயின்லேருந்து நிறையா பேரை வெளியில் கொண்டு வரதா இருக்கட்டும்னு எல்லாத்தையுமே அவன் ரொம்ப அழகாக பண்ணுறான். அப்போ தயாங்கும், ஓ காட், கண்டிப்பாக அந்த செஷன் இப்படி தான் போகணுமா? ஆமாம், வி வாண்ட் டு நோ ஈச் அதர். ஸோ எங்களுக்குள்ளே யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, அப்போ நாங்கள் தெரியப்படுத்திக்கணும்ல. இட்ஸ் ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். அப்போ எல்லாரும் அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட நேமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் இப்போ வரைக்குமே நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வரவே இல்லை, ஏன் வர மாட்டீங்க அப்படின்னு லோரா கேட்குறா. லோரா, எல்லாத்தையும் விட நீ ரொம்ப ஆர்வமாக இருப்ப போல. இட்ஸ் யுவர் டர்ன், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஐ அம் கிம் லோரா. எனக்கு வந்து 20 இயர்ஸ். ஐம் 20 இயர்ஸ் ஓல்டு. ஓ, 20 இயர்ஸ் ஓல்ட்லேயே லோராக்கு டிப்ரெஷனா? அப்படின்னா டிப்ரெஷன்? அது வீட்டில் உள்ள டிப்ரெஷன், அதை விடுங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ப்ரொஃபஸர் நீங்கள் ஃபேஸ் காட்டுவீங்களா மாட்டிங்களா? இதனால எனக்கு டிப்ரெஷன் ஆகுது. லோரா ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க? அப்போ லோராவும் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டதுனால ஃபர்ஸ்ட் டைமா தயாங் அப்படியே ஸ்க்ரீன் முன்னாடி அப்பியர் ஆகுறான். எல்லாரும் அப்படியே வாயில கை வச்சுக்கிறாங்க. கிம், நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பீங்களா? ஓ மை காட், யூ ஆர் ஸோ ஹேண்ட்ஸம். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் செஷன் 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் கன்டினியூ பண்ணலாமா? கிம், வேண்டாம், இப்படியே ஸ்க்ரீன் முன்னாடியே இருங்க, எங்களோட டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிடும். அண்ட் உங்களோட ஏஜ் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஏஜ் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. நான் ரொம்பவே ஓல்டு தான். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக போய் தான் சொல்கிறீங்க. யூ ஆர் டூ யங். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கீங்க. ஐ திங்க் யூ மஸ்ட் பி 30. இப்போ தயாங் சிரிக்கிறான். நோ, எங்ககிட்டே விளையாடுறீங்களா? அப்போ லோராவும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க கிம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா ப்ரைவேட்டா. ஓ, இந்த லோரா வச்சுக்கிட்டு சரியான சுட்டி குழந்தையா இருப்பாவல அப்படின்னு தயாங்கும் நினச்சிட்டு விட்டுடுறான். ப்ரொஃபஸர், நாங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதில்ல, நாங்கள் எங்களோட வீடியோவை ஆன் பண்ணவா?
ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆகிட போகுது. யாரும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது, புரியுதா? ஒன்லி ஃபேஸ் மட்டும் காட்டணும். எங்கள் எல்லாருமே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? எல்லாருமே கேர்ள்ஸ் தான். ஓகே, எல்லோரும் அவங்க கேமராஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அப்படின்னு தயாங் எழுந்து போயிடுறான். அப்போ எல்லாரும் அப்படியே கேமராஸ் ஆன் பண்ணி லைக் அதிலே காட்டும்ல யார் யாரோட நேம் அண்ட் அவங்களுடைய ஃபோட்டோஸ்னு. ஸோ அவங்க நேம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அப்போ லோரா, ஹலோ எவ்ரிவன், நான் தான் கிம் லோரா. அண்ட் ஹேய், நீ என்ன பார்க்க குட்டி பொண்ணு மாதிரி இருக்க? நான் பார்க்க குட்டி பொண்ணு மாதிரியா இருக்கேன். ஐம் 20. ஓ, அப்புறம் மேடம்க்கு அதுக்குள்ள என்ன டிப்ரெஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ தயாங் அவன் பிரேக் எடுத்துட்டு அகைன் வந்து அந்த டெஸ்க்கு முன்னாடி உட்காடுறான். அப்போ எல்லாரோட ஃபேஸையும் பார்க்குறான். அவங்களோட ஃபேஸ்லலாம் இப்போ ஸ்மைல் தெரியுதுன்னா என்னோட செஷன் ஓரளவாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே, எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய். இஃப் யூ ஆர் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் தென் ஆஃப் யோர் கேமராஸ். அப்போ எல்லாரும் நோ வி ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் ஹியர், எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நீ என்ன ஆஃப்ரிக்கனா? நினச்சேன் அவனோட இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கேன்னு. அப்போ அந்த பொண்ணும், ஆமாம், நான் ஆஃப்ரிக்கன். வேர்ல்டில் எல்லாரும் கனெக்ட் ஆகிருப்பீங்க போலே. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போது வி ஆர் லைக் அ ஃபேமிலிஸ். அப்போ தயாங் ஒவ்வொரு ஆளையும் பார்த்து, சரி ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃப் செஷன். நீங்கள் எந்த அளவு அதுலேருந்து வெளியில் வந்திருக்கீங்கன்னு உங்களோட டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணீங்க ப்ரைவேட் செஷனில். இப்போது எல்லாத்துக்கும் முன்னாடி காமனாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக கேட்கவா ஆர் ஹோலாக கேட்கவா? இண்டிவிஜுவல்னால் ஒவ்வொரு ஆளும் கனெக்ட் ஆகிக்குங்க, மற்றெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிக்கோங்க. வேணாம், எல்லாரும் முன்னாடியும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும், ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயா அவங்க இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, கொஞ்சமாச்சும் அந்த டிப்ரெஷன் அந்த பெயின்லேருந்து வெளியில் வந்தாங்களான்னு கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ தயாங் அப்போ நினைக்கிறான், இந்த செஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் தயம், பிகாஸ் உனக்கும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு தோணுச்சுல. ஸோ தட்ஸ் வை நீயும் இதை சூஸ் பண்ணு அண்டு இதுதான் கரெக்டான பார்த்துன்னு நினைக்கிறேன் நீ என்னோட மிச்சம் முதல் லைஃப்பில். அப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வரும்போது அப்போ தான் லாஸ்ட்டாக லோராவை பார்க்குறான். ஸோ இவ்வளோ நேரம் அவளோட கேமராவை ஆன் பண்ணி தான் வச்சுருப்பா, ஆனால் தயாங் பார்த்துருக்க மாட்டான். ஆம் லோரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவும் தயாங் லோராவை பார்க்குறான். அவனுக்கே அறியாமல் ஒரு மாதிரியான கண்ணில் ஒரு லைக் டியர்ஸ் அண்டு அவனோட மைண்ட் ஃபுல்லாக என்னென்னவோ தாட்ஸ். பேபி, ஐம் கிம் லோரா. டெபி அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி திணற ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பக்கத்தில் இந்த சுகா, தயம் என்னடா ஆச்சு? சுகா, டெபிடா, சுகா, டெபி. இப்போ சுகா வந்து பார்க்குறான், இது டெபி இல்லை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறான். மச்சான், அவன் ஏன்டா பார்க்குறதுக்கு லைட்டாக சாயல் டெபி மாதிரியே இருக்கா? உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. இந்த செஷனில் உன்னோட சொந்த கதையை நீ இன்னும் சொல்லலை, தயவு செஞ்சு சொல்லிடவும் செய்யாத. அண்ட் அந்த பொண்ணு டெபியும் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே டெபி மாதிரியே இருக்காடா. நானும் பார்த்தேன், அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு லைட்டாக டெபி மாதிரி தான் இருக்கு. பட் ஷீ இஸ் 20 now. இப்போ டெபி இருந்திருந்தானா அவளுக்கு கிட்டத்தட்ட 30+ இருந்திருக்கும்லடா. எனக்கே 40+ ஆகுது. அப்போ அவளுக்கு இருக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி அவனே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகெயின் ஃபோன் எடுக்கிறான். அப்போ லோரா கிட்ட வந்து நிறைய மெசேஜ். எதுக்கு அழுதிங்க? ஏன் ஃபேஸ் எல்லாம் வாடி போயிருந்துச்சு? அது ஓகே அப்படின்னு ஹக்கே எமோஜிலாம் அனுப்பியிருக்கா. அப்போ லோராக்கு ஒரு மாதிரி தாங்க பிடிச்சி போயிடுது. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கிம், தயவு செஞ்சு அழாதீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக கேட்டிருக்கா. அப்போ சுகா டக்குன்னு வாங்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லோரா, நீங்கள் இப்போது கனெக்ட் பண்ணுங்க வீடியோவை அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ லோராவும் அகைன் லாகின் பண்ணி அப்படியே வீடியோ காலை கனெக்ட் பண்ணுறா. அப்போ தயாங் அப்படியே ஃபேஸ்லாம் கழுவிட்டு வந்து, சாரி லோரா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, நீங்கள் அதிகம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணீங்க, இப்படி ரொம்ப எமோஷ்னலாலாம் இருக்காதீங்க. ஓகே தயாங், அது வந்து தயாங், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நான் மீட் பண்ணலாமா? ஷால் வி மீட்? லோரா, வாட் யூ வாண்ட்? இங்கே செஷன்ஸ் மட்டும்தான், அதை தவிர்த்து எதையும் பேச வேணாம். தயாங், நான் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கணும் போல அறியல உனக்கு. அவளை பார்க்குற நேரம் ஃபுல்லாக உனக்கு உன்னோட டெபி தானே ஞாபகம் வரா? தயாங், இல்லை நான் எதுவும் தப்பாக கேட்டேனா? இல்லை தயாங், எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது, அதான். லோரா, எதனால டிப்ரெஷன்? அதை என்னால் வெளியில் சொல்ல முடியாது தயாங். தெரப்பிஸ்ட் கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். வாட், நீ தெரப்பிக்கெலாம் போறியா? கத்தாதீங்க, அது யாருக்குமே தெரியாது தயாங். சாரி கிம். லோரா, அவங்க அம்மா கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். ஈவன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாதா நீ தெரப்பி போகிறது? இல்லை, யாருக்கும் தெரியாது. அதாவது இது எனக்குள்ள இருக்கிற ஒரு மாதிரியான பெயின் தயம். இது யாருக்கும் புரியாது, புரிய வைக்கவும் என்னால் முடியாது. அப்படி என்ன லோரா அவனுக்கு? அதெல்லாம் அப்படிதான் தயம் அப்படின்னு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணி செஷனையும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ தயாங் அப்படியே ஒரு 3 to 6 months எடுக்கிறான். ஸோ இந்த 6 monthsல லோரா தயாங் கூட இன்னும் க்ளோஸ் ஆகுறா. ஸோ தயாங்கும் லோராக்கு மெசேஜ் பண்ணாமல் அவனால் இருக்க முடியாமல், ஸோ எப்பயுமே மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பான். அப்போது ஒரு 6 monthsக்கு அப்புறம் லோரா மெசேஜ் பண்ணுறா. தயாங், கிம் ஃப்ரீயா? கால் பண்ணிட்டா, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். ஓ, கால் பண்ணுவாங்களா? கால் பண்ணுறேன். ஓய் அழகி, நான் அழகா இருக்க? நல்லா இருக்கா? இது நியூ காஸ்டியூம், இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனாலும் இவ்வளோ குட்டியா இருக்கீடி, உனக்கு 20 வயசுன்னா யாராச்சும் நம்புவாங்களா என்ன? அது உண்மையாகவே 20 வயசு தான். என்ன கோர்ஸ் எடுத்துருக்க காலேஜில்? அது அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஐயோ, மறுபடியும் ஒரு மாதிரி சேடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதையும் அப்படின்னு அவள் டாக் அப்படியே மாற்றி விட்டுடுறா. எதுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கா? சுகா பக்கத்துலேருந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். அண்டி தயம், என்ன இப்போ பாரு லோரா லோரான்னு அவகிட்டே பேசிகிட்டு இருக்கா. மச்சான், எனக்கு ஏன்னு தெரியல, இவனோட பேசும்போது ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குடா. அதான். லோரா, அப்புறம் ஏன் நீ காலேஜ் போனால் உன்னோட ஃபோன் எடுக்கவே மாட்டுற? அதுவா, காலேஜில் படிக்கணும்ல, ரொம்ப நல்லா. அதனால தான் யார் கால் பண்ணாலும் யார் மெசேஜ் பண்ணாலும் நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுதான் நான் ஃபோன் எடுப்பேன். ஓ, குட், இப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்தாங்களா என்ன? கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே அப்படியே அவங்களே அறியாமல் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ லோரா கிட்ட கால் பேசிட்டு அப்படியே கட் பண்ணுறான். இப்போ இந்த சைட் சுகா, தயம் என்னாச்சு? இப்போதான் நீ மறுபடியும் ஒரு மாதிரி சுகா பச்சா ஒன்று சொல்கிற. எனக்கு லோராவை பிடிச்சிருவோன்னு தோணுது. நீ நினைக்கிற மாதிரி கேவலமான அந்த விஷயத்துக்காக இல்லை மச்சான். அவளை பார்க்கும்போது எனக்கு என்னோட டெபியை பார்க்குற மாதிரியே இருக்குடா. லோராவை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு தோணுது. தெரியல, அவளை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு தோணுது மச்சான். லோராவை பார்க்கும்போதெல்லாம் என்னையும் அறியாமல் என்னோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல். டேய், லவ் பண்ணுறேன் அண்ணா. உன் வயசு என்ன, அவன் வயசு என்னடா? எனக்கு தெரியல மச்சான். பட் நான் லவ்வெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அவளை மீட் பண்ணும், அவ கூட டெய்லி பேசணும். அப்போ லோராக்கு கல்யாணம் ஆயிட்டா, அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடா. அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆனால் தயம், அது ஏன்னா உனக்கு புத்தி இப்பெல்லாம் போகுது அப்படின்னு அவனே திட்டிக்கிறான்.
டே சுகா, இது யார்கிட்டயும் சொல்லவும் வேணாம். ம் டேய், என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லை மச்சான், அப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, இன்க்ளூடிங் டெபி, அவளை என்னால் ஸ்டில் மறைக்க முடியாது. ஆனால் உன்னை பார்க்கும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு மெடிசனாக இருக்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லணும்னு தோணுதுடா. லவ் மீன்ஸ் அந்த காமமான லவ், அது இவகிட்ட நான் பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி பியூராக தெரியுறாடா. எனக்கு கேர் பண்ணுறதுலேருந்து ஏதோ சம்திங் ஸ்பெஷல் அந்த மாதிரி. டேய் தயம், என்ன விளையாடுறியா? அப்போ இந்த சைடு லோரா, அது எப்படி சின்ன வயசுலேயே பார்க்குறதுக்கு நல்லா பெரிய பொண்ணு மாதிரி தெரியணும் அப்படின்னு நெட்லலாம் சர்ச் பண்ணி அதுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ லோராவோட அம்மா, லோரா டோர் சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆல்வேஸ் உன்னோட ரூம் டோர் சாத்தி தான் இருக்கு. லோரா இங்க வா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சேட்டை பண்ண? அம்மா வரேன் இருமா, என்னை போட்டு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்க நீனு. வர நீ சரி கிடையாது லோரா. அம்மா சொல்றது எதையுமே கேட்க மாட்ற. அப்படி என்ன உனக்கு? அம்மா எங்க பாரு, நான் நிறைய டைம் ரிப்பீட்டிவா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். ஆனா அந்த ஒரு கொஸ்டினுக்கு நீ என்னைக்காச்சும் ஆன்சர் பண்ணிருக்கியா? ஜஸ்ட் லீவ் மீ அலோன்மா அப்படின்னு அவ கோவமா அப்படியே போயிட்டு பெட்ல அழுதுட்டு இருக்கா. கிம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என்னை மட்டும் எல்லாரும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு? ஜோ, என்னாச்சு எல்லோரா செல்லத்துக்கு? எனக்கு தெரியல. இப்போ மட்டும் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கம்ஃபர்ட்க்கு வந்திருப்பேன். நானும் உனக்கு ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பேன். லோரா, அதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. என்ன என்கிட்ட ஓப்பன் அப்பா எதுவும் பேசணுமா? பேசணும், நிறைய நிறைய பேசணும் தயம். பேசணுமா? ஓடி வந்துருட்டா? நாங்க இப்போ கொரியால தான் இருக்கோம். நான் பிரான்ஸ்ல இருக்கேன். என்ன என் சொந்த ஊர் தானே, நான் அப்போ அங்கே வந்துட்டா? இல்லை, 2 பேரும் பொதுவான ஒரு இடத்துல மீட் பண்ணலாமா? எந்த இடம் சொல்லுங்க, மீட் பண்ணிடலாம். எல்லாரும் சொல்லதுக்கு எந்த இடத்துக்கு வரணும்? சோ அழகுல அழக்கூடாது என்ன, சும்மாவே பார்க்கறதுக்கு குட்டி ஒண்டா இருக்கு. லோரா, உங்க அம்மா கிட்ட கேட்கலான் இருக்க, பேசாம அந்த செல்லத்தை நான் தத்து எடுத்துக்குவான்னு என்ன சொல்ற? எதுக்கு? நீ சொல்லவா தாயம், ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசும்போது கம்ஃபர்டிங்கா இருக்கு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது, ஆனா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டிங்கா. என் குழந்தை கம்ஃபர்டிங்கா இருக்கா என் கூட பேசும்போது. தாயாங், இங்க இருந்து லோராக்கு ஒரு இன்விசிபிள் ஹக் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி ரொம்ப பியூரான அந்த மெடிசனான ஒரு லவ்வோட அப்படியே பேசிக்கிறாங்க. தாயாங், நான் நாளைக்கு வர்றேன் மீட் பண்றதுக்கு. உங்ககிட்ட நிறைய சொல்லி அழுது கம்ஃபர்ட் ஆயிக்கணும்னு தோணுது. சரி, பட் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். அம்மா அப்பா கிட்ட புரியுதா? நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு லோராவும் அப்படியே ஒரு லெட்டர் எழுதுறா. அம்மா எங்க பாரு, நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆனா நீ எப்பயுமே எனக்கு இதுக்கு பதில் சொன்னதே கிடையாது. ஆனா நாளைக்கு தான் என் லைஃப்ல எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன் மாதிரி தெரிகிறாரு, ரொம்ப பியூராவும் இருக்காரு. இவர் மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. அதனாலதான் அவரை பார்க்கறதுக்காண்டி இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்க இருக்க அந்த ஒரு வில்லேஜ்க்கு போறேன். அங்க ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் இருக்கு, அங்கதான் மீட் பண்ண போறோமா. அவர் ரொம்ப நல்லவர், அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட் ஃப்ளைட், ஸோ இது உனக்கு காலையில கிடைக்கும். நான் காலைல மார்னிங் அப்படியே கிளம்பிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையுமே அப்படியே இன்ச் பை இன்ச்சா அதுல எழுதி வச்சிடுறா. அப்போ இந்த சைடு, டே சுகா கிளம்புற என்ன? டே தயம், நானும் வரேன் இரு. டேய் என்ன மச்சான், அப்புறம் நீ இந்தியா போலாமான்னு கேட்டுட்டே இருந்தல்ல, எனக்கு போகணும்னு தோணுது. இப்போல்லாம் டெபியோட ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குடா. போகலாமா இந்தியாவுக்கு? அங்கே போயிட்டு வந்துட்டு லோராவை மீட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன். இந்தியா போகலாம். டேய் சரி வா, நம்ம லோராவை மீட் பண்ணிட்டு அப்படியே இந்தியா கிளம்பிடலாம். அங்கேருந்தே டிக்கெட் போட்டுறேன்.
டேய் என்ன என்னை தனியா விடுறதுக்கு பயப்படுற என்ன? டேய் அப்படிலாம் இல்லை, தயம் போலாம் அப்படின்னு சுகா ஒரு மாதிரியாவே அப்படியே கூப்பிடுறான். டேய் மச்சான், இன்னும் 2 நாள்ல டெபியோட டெத் அனிவர்சரி வருது. அப்போ நான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமான அந்த இந்தியாவில் இறங்கணும்னு ஆசைப்படுறேன். சரி தயம் போலாம், ஃபீல் பண்ணாத வா அப்படின்னு தயங்க கூட்டிட்டு கொரியாவில் இருக்க அந்த ஒரு வில்லேஜில் உள்ள சன்ஃப்ளவர் கார்டன் அங்கே கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்போ மார்னிங் ஆகுது. இந்த சைடு லோராவும் அப்படியே அதெல்லாம் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் மணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே போறா. இந்த பாரி எப்படி போறான்னு. போறேன்னா போற, தலையெல்லாம் ஒழுங்கா. என்ன ட்ரெஸ் இது, அரையும் குறையுமா அப்படியே போறது, டக்கின் கூட பண்ணாம அப்படின்னு அவளும் லோராவோட அம்மாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தயாவும் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. ஏய் என்னாச்சு லோரா உட்கானோம்? ஐயோ தயம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இடையில மெசேஜ் வேற, நான் வந்துட்டே இருக்கேன், நான் வரேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி வர்றா. அப்படி வழியிலே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தயங்க பார்த்தது அப்படி தூரமா நின்றுட்டு அவளுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் அவளுக்குள்ள வருது. கிம் நான் இங்க இருக்கேன், ஏய் லோரா குட்டி இங்க வா, இங்க வந்து பக்கத்துல உட்காந்துக்குவா அப்படின்னு தயம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். ஏய் என்ன நீ இவ்வளவு குட்டியா இருக்க? குட்டியா இருக்கேனா? ரொம்ப குட்டியா இருக்கேனா? ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்க. 20 வயசுனா யாராச்சும் நம்புவாங்களா? பரவாயில்ல, ஹைட் எல்லாம் ஓரளவு மேனேஜபிளா தான் இருக்கு. ஏன் உனக்கு ஏன் வெயிட் போட மாட்டுது? என்ன பண்றது, நிறைய நிறைய விஷயங்கள் என்ன ரொம்ப சேட் ஆக்குதே. என்ன சேட் ஆக்குது? லோரா குட்டிக்கு வெயிட் பண்ணுங்க, நான் உனக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு லோராக்கு சாக்லேட்ஸ் அண்ட் மற்ற யூட்டிலிட்டிஸ்னு எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாமே லோராக்கு பிடிச்சது, என் செல்லத்துக்கு பிடிச்சது. தேங்க்ஸ் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுட்டு தயவங்க ஹக் பண்ணிக்கிறா. இப்போ சுகா ஒரு மாதிரி ஹாப்பியாக அதை பார்க்குறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தயவங்களோட ஃபேஸில் சிரிப்பை பார்க்குறேன். அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கு. அப்புறம் லோரா என்ன ஏதோ கேட்டி சொல்லு. அப்போ இந்த சைடு லோராவோட அம்மா இவ்வளோ டைமாச்சு, அவள் என்ன இன்னும் ஸ்கூல்லேருந்து வரவே இல்லை அப்படின்னு அவளோட ரூம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டேபிள்லேயே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணலான்னு இங்கே வந்தா இவன் ரூமில் லெட்டர் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு லோராவோட அம்மா அப்படியே எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட், அவ யாரை பார்க்க போயிருக்கா அப்படின்னு ரொம்ப வேகமா அவங்களும் அப்படியே ட்ரெயின் ஏறி அப்படியே இந்த சன்ஃப்ளவர் கார்டன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு என்ன சொல்றது அப்படின்னு தயாங்க நல்லா ஹக் பண்ணிட்டே, என் அம்மா கிட்ட நான் எவ்வளோ டைம் கேட்குறேன் தெரியுமா என்னோட டேடி யாருன்னு. ஆனால் ஸ்டில் அம்மா இப்போ வரைக்குமே என்கிட்ட சொல்லவே மாட்டுறாங்க. எல்லாருக்கும் ஸ்கூல்ல அவங்க டேடி வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க கார்ல பைக்லன்னு. ஆனால் எனக்கு என்னோட டேடி வந்து என்னை பிக் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அச்சோ, என் தங்கத்துக்கு இதான் ஆசையா? சரி இருக்கும், அப்போ கேட்க வேண்டியதானே உங்க அம்மா கிட்ட. அவதான் என்கிட்ட சொல்லவே மாட்டாளே, திமிரு பிடிச்ச டேபி. வாட் லோரா என்ன சொன்ன? டெபின்னு சொன்ன. அப்போ சுகாவும் ஷாக் ஆகுறான், தயவும் ஷாக் ஆகுறான். ஐயோ, நான் நிறைய டைம் சொன்னேன் எந்த பையனும் நம்பாதானே. ஆனா கிம்மனே யாரையும் பார்த்ததா சொல்லிட்டு அவரை பார்க்க போறேன்னு எழுதி வச்சிருக்காளே. ஏன் லோரா இப்படி பண்ற? என்னோட பாஸ்ட்ல நடந்த டிராமாஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் நீ எந்த வாய்ஸ் கூடயும் பழகாத, யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதன்னு சொன்னேன். ஆனா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அந்த சைடு இருந்து டெபியும் அப்படியே வந்துட்டு இருக்கா. எஸ், டெபி சாகல, ஷீ இஸ் ஸ்டில் அலைவ். ஐயோ, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஒருவேளை அவன் கெட்ட பையனா இருந்தானா, என் பொண்ணு ஏதாச்சும் பண்ணிட்டானா? லோரா அது டெபினா, உங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? நீ யாரு? நான் லோரா தாயோ. நான் லோரா கிம் லோரா.
லோரா மச்சான், அப்போ நான் உண்மையை கேட்ப சொல்லுவியா? ம் ம் நீங்க சொல்லுங்க. நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். உனக்கு எத்தனை ஏஜ் ஆகுது? அப்போ லோரா அப்படியே தெரு தெருன்னு முடிக்கிறா. தயாங், லோரா ப்ளீஸ், உனக்கு எத்தனை ஏஜ் ஆகுது? இல்ல, இதுக்கு நீ ஆன்சர் பண்ண மாட்டேன். நீ தயாங் காம் டவுன் ஆகுடா. ஷோ இல்லடா, அது லோரா உங்க அம்மா அழகா இருப்பாள்ல, நல்லா ஒரு மாதிரி குட்டியா வட்ட மூஞ்சி மாதிரி அப்படி இருப்பாங்களா? ஆமா, ஏன் லோரா உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இருக்கா? லைக் இந்த நெத்தியில குங்குமம், கழுத்துல தாலி, இதெல்லாம் ரொம்ப உங்க அம்மா எமோஷ்னலா பாப்பாங்கல்ல? ஆமா தயம், ரொம்ப எமோஷ்னலா பாப்பாங்க. என்ன எங்க அம்மா பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க? உங்க அம்மா உனக்கு தெரிஞ்சு யாரையும் மேரேஜ் பண்ணாங்களா? உங்க அம்மாவோட பேருக்கு முன்னாடி இனிஷியல் ஏதோ சேஞ்ச் ஆச்சா? இல்ல, இப்ப வரைக்குமே ஸ்டில் டெபி தான். இனிஷியல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலையே. அப்போ வேற மாதிரி ஏதாச்சும்? ஆனா அப்பப்போ குங்குமம் கையில வச்சுட்டு அதை நெத்தில வைக்கிற மாதிரி போவாங்க. ஆனா ஒரு மாதிரி சேட் ஆக்கிட்டு வைக்கவே மாட்டாங்க. நானும் நிறைய டைம் கேட்பேன், ஏன் வச்சு பார்க்க வேண்டியதானேன்னு. ஆனா அவங்க இதை வைக்கிறதுக்கான தகுதி என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற மாதிரி ஏதாச்சும் சென்டிமெண்டா அதை அவ கழட்டவே மாட்டா, தொலைக்கவே மாட்டா. இருக்கு, கையில ஒரு ரிங், அது என்னைக்குமே எங்க அம்மா கழட்டவே மாட்டாங்க. லோரா, சிவா, நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு போட்டு விட்டாங்கடா ஒரு ரிங். அதுதான்டா சொல்றான். டெபி, ஐயோ டெபி, நீ உயிரோட இருக்கடி. அதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கு இப்போ உலகத்துல உள்ள மொத்த சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்போ என் பொண்ணா? லோரா, உண்மையை சொல்லு, உனக்கு எத்தனை வயசு? சாரி, எனக்கு 14 வயசுதான் ஆகுது. அப்போ என்கிட்ட போய் சொன்னியா? என்ன டிப்ரெஷன் உனக்கு? சொல்ல என்கிட்ட சொல்லு. என்ன டேடி மாதிரி நினைச்சுக்கோ, சொல்லு. அதான் எங்க அம்மா சேடா இருப்பாங்க. மற்ற டேடிஸ்லாம் கூட்டிட்டு போகும்போது அவங்க குழந்தைங்கள என்னோட டேடி என்னை பிக்கப் பண்ண வரமாட்டாங்களான்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதை நினைக்கும் போது மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க, உன் டேடி யாரு, உங்க அம்மா உன்னை சிங்கிள் சைல்டா வளர்க்குறாங்கன்னு. அப்போ அந்த சைட் டீனா டெபிக்கு ஃபோன் பண்றா. டெபி, என்னடி? எனக்கு குழந்தை பிறகும் போதும் நீ இல்லை பார்க்கறதுக்கு. அப்புறம் இப்போ என் குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா, நீ இப்பயும் பார்க்க வர மாட்டியா? டீனா, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டீனா, நான் வைக்கிறேன். டெபி, என்னாச்சு? எதுக்கடி ஒரு மாதிரி இருக்க? டீனா கிட்ட சொல்ல பார்க்கலாம். இல்லை டீனா, நான் சொல்றேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமா போறா. இடையில போகும்போதே லோராக்கு கால் பண்ணிட்டே போறா. அப்போ லோராவோட ஃபோனுக்கு கால் கனெக்ட் ஆகுது. ஐயோ, அம்மா தான் பண்றாங்க. நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்ததை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியல, என்ன லெட்டர்? நான் உங்களை மீட் பண்ண வரேன்னு அம்மாவுக்கு தெரியாம வந்துட்டேன். சாரி, எனக்கு கம்மி ஏஜ் தான் ஆகுது. நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன். அவங்க கிட்ட போய் சொன்னதுக்கு சாரி. இங்க பாரு லோரா, இனி நான் தான் உன்னை பார்த்துக்க போறேன். எப்படி? அப்ப லோராக்கு செம்மையா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. அம்மா, என் வயிறு வலிக்குது. சிவா, ஐயோ லோரா, என்னாச்சு? சொல்லதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. லோரா, எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு அவ எழுந்துக்கிறா. ஸோ அவரோட ட்ரெஸ் பின்னாடி பார்த்தா அந்த கரையெல்லாம் இருக்கு. எஸ், அவ ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. அப்போ தயாங்க்கு, லோரா லோரா வெயிட் பண்ண அப்படின்னு போறான். வேகமா ஸ்டோர் தேடி ஓடுறான் தன் பொண்ணுக்காக. எங்கேயாச்சும் அவள் பெரிய பொண்ணு ஆயிட்டா அதுக்கான தேவையானதெல்லாம், முக்கியமான அந்த பேட், அது வாங்குறதுக்காக தான். அப்படியே அவனுக்கு அந்த ஓடும்போது மூச்சு வாங்குறது கூட அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் அது அவனோட பொண்ணு அண்ட் டெபி வந்து உயிரோட இருக்கான்னு. அப்போ சுகா, லோரா, அதான் உன் அங்கிள்.
என்ன சொல்றீங்க? இல்ல என் அங்கிள்னு கூப்பிடுறியா? ம். இப்போ சுகாவும் ரொம்ப எமோஷனலா இப்படி கேட்கவும், லோராவும் சுகாவ அங்கிள்னு கூப்பிடுறா. அப்போ சுகாலாம் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கான். வெயிட் பண்ணா. நான் இங்க இருக்க அங்கிள் இருக்கேன். அவனை எங்கேயும் போக விட்டுற மாட்டேன். யாரையும் ஹர்ட் பண்ண விட்டுற மாட்டேன். இப்போ இப்போ வந்துருவான். தயங்க இப்போ வந்துருவான். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கரெக்டா டெபி வந்துடுறா. லோரா, அங்கிள், அம்மா வந்துட்டாங்க. அப்ப சுகாவை டெபி பார்த்ததும் அவளுக்கு ஷாக்கு. சுகா, டெபி, சுகா நீங்க எப்படிங்க? டெபி, நான் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண. அன்னைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது உன்னோட நேம் டெட் லிஸ்ட்ல வந்துச்சு. ஆனா இப்போ நீ உயிரோட இருக்க. எப்படி டெபி? அப்ப டெபி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. சோ அப்ப ட்ரெயின்ல சிம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவ அப்படியே போயிட்டு இருக்கா. டெபி, இப்போ இப்போ நீ டீனா கிட்ட போறியா? வேண்டாம் டெபி, அங்க உன்னோட அப்பாவும் வருவார் அப்படின்னு அங்க அப்பாவை நினைச்சு பயப்பட்டு அவ 3 ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இறங்கிடுறா. ஸோ அவ இறங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் மூவ் ஆகும் போதுதான் பர்டிகுலரா அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப எப்படி நீ டெட்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க டெபி. அதெல்லாம் இப்ப அதுக்கு நான் கிளம்புறேன். இல்லரா, வா போலாம். அம்மா இது யாரு? அம்மா இதுதான் அப்பாவா? இல்லோரா, உனக்கு யார் இந்த பிஹேவியர் சொல்லி தந்தது? அம்மா கிட்ட சொல்லாம யாரையாச்சும் பார்க்க போற இந்த பிஹேவியர்? அம்மா சொல்லுங்கம்மா, இதுதான் அப்பாவா? அப்ப கரெக்டா தயம் அங்கிருந்து ஓடி வர்றான். ஸோ லோரா கிட்ட டெபி பேசிட்டு இருக்கத பாக்குறான். அவனுக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். லோரா ஏஜென்ட் பண்ணிட்டா டெபி. ஹாட் லோரா அப்படின்னு லோராவை கட்டி பிடிச்சிக்கிறா டெபியும். அப்போ ஒரு டவல் எடுத்து அவளோட ஹிப் சைடு அப்படியே கட்டிடுறா. ஸோ அந்த ஸ்டெயின் எல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. லோரா, ஆமா, கிம் அங்கிளை நீங்க பார்க்கணும், அவரு ரொம்ப நல்லவருமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா தயாங் வர்றான். அப்போ டெபி அப்படியே தயாங்க திரும்பி பாக்குறா. அதே சாரி, பட் அவளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. தன் காதல ஒரு ஜும்கா, லைக் அவங்கள யுனைட் பண்ணுச்சுல 2 பேர்த்தையும், அந்த ஜும்கா அதுதான் வியர் பண்ணிருக்கா. ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே தயாங்க பாக்குறா. அப்ப தயாங்கும் அப்படியே டெபிய பாக்குறான். அவளை மீண்டும் சந்தித்தேன். ஹே தயா, டெபி எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில தவச்சிட்டு இருந்தேன்டி. இது நம்ம பொண்ணு தானே? இல்ல தயம், இது நம்ம பொண்ணெல்லாம் கிடையாது. அப்போ நீங்க தான் அப்பாவா? தயம், யாரை கேட்டு இவளை பார்க்க வந்த? லோராவா? அப்போ லோராவோட இன்னொரு ஹேண்ட தயாங்க அப்படியே பிடிச்சிட்டு, லோரா அந்த அவனோட அப்பா ஹேண்டு அவன் ஏஜென்ட் பண்ணிட்டா அப்படின்னு டெபியோட கையில அந்த பேண்ட்ஸை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ டெபியோ அதை வாங்கிக்கிறா. லோரா, இத்தனை நாளா கேட்டில்ல உன்னோட அப்பா யாரு, உன்னோட அப்பா யாருன்னு? இந்தோ நிக்கிறாருல, இவர் தான் உன்னோட அப்பா. இந்த சீட்டர் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அகைன் அதை மறைச்சிட்டு என் கூட ரொம்ப அசிங்கமா இருந்திருக்காரு. நீ கேட்டியே உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாருன்னு? இதோ மிஸ்டர் கிம் தயம், இவர் தான் உன்னோட சீட்டர் அப்பா. வா போலாம். தயம், இன்னொரு தடவை என் பொண்ணை பார்க்க வராத அப்படின்னு ரொம்ப கோவமா அப்படியே லோராவை கூட்டிட்டு போறா. அப்ப லோராவும் கண்ணில் அவ்வளோ வலியோட தன்னோட அப்பா இப்படிப்பட்டவரானு அப்படியே பாக்குறா தயாங்க. தயாங் லோராவோட அந்த ஒரு பார்வையால அப்படியே உடஞ்சு போறான். அப்போ சுகா தயாங்கோட ஹேண்ட் அப்படி ஹோல்ட் பண்றான், லைக் கன்சோல் பண்ற மாதிரி. அப்ப டெபியும், சாரி தயம், இது நம்மளோட பொண்ணுதான், பட் என்னால அகைன் அவ கூட ரெயூனேட் ஆக முடியாது. பிகாஸ் எனக்கு நீ கொடுத்த வழிகள் அப்படி எல்லாத்துக்கும் சிம்பிளா தெரியலாம். ஆனா நீ ப்ளே பண்ணது
டபுள் லைஃபோட ரோல். அந்த டபுள் லைஃப்ல நானும் உனக்கு ஒரு லைஃபா இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு லைஃபா இருக்க நான் விரும்பல. அப்போ தயாங்க்கு கரெக்டா ஸ்டெல்லா கிட்ட இருந்து கால். தயம், அது நான் அகைன் உன் கூட ரீயூனைட் ஆயிக்கவா? அப்போ தயம் உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, அது நீதான், இப்போ மட்டும் போனை வைக்கல உன்னை சாவடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என் டெபியை நான் பார்த்துட்டேன். இனிமே வந்து என் கூட ரீயூனைட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்த, எனக்கு கால் பண்ண கூட ட்ரை பண்ணாத அப்படின்னு போனை தூக்கி போட்டுட்டு அப்படியே வேகமா ஓடி போயிட்டு லோரா அண்ட் டெபி 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இதோட நான் இந்த சீரீஸை முடிச்சுக்கிறேன். என்னது அவ்வளோதானா, என்னது இது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இதுக்கு நான் என்ன எண்டிங் வச்சேன் அப்படின்னா, லைக் அவள் வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஸோ இந்தியன் கல்ச்சரில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவளுக்கு அந்த முத்தம் கொடுக்கறது, அந்த தொடுதல் உணர்வெல்லாம் அடுத்த பசங்கள்கிட்ட இருந்து பண்ணும்போது அதுக்கு அவள் என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. பட் தயாங் அப்படி இல்லை. அவன் ஒரு வேற கண்ட்ரியில் வளர்ந்தவன். அவனுக்கு இதெல்லாம் ரொம்பவே சகஜம். அப்போது அந்த 2 கேரக்டரும் சேரும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி பேஸ் அவனை எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்படிங்கிற போது தயாங்க்கு வந்து ஓகே நம்ம சீட் பண்ணிட்டோம், பட் அவளை மன்னிச்சிருவா அப்படின்ட்டுன்னு ஒரு நம்பிக்கையோடு அவன் இருந்திருப்பான். பட் டெபி அந்த மாதிரி பொண்ணு இல்லைல்ல, லைக் அந்த கல்ச்சரில் வளர்ந்தவ இல்லைல்ல. ஸோ அதனால தான் அவளுக்கு அந்த ஒரு சம்பவம் இன்னுமே அவளோட ஹார்ட் விட்டு போகாமல் அவளை இன்னும் வரைக்குமே ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து சேட் எண்டிங் தான் வச்சேன். லைக் டெபி வந்து அகைனும் தயாங்க ஏற்றுக்க மாட்டா, தன் பொண்ணை வந்து அவளே ரைஸ் பண்ணிக்குவான்னு. பட் உங்களுக்கு எப்படி எண்டிங் வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு எண்டிங்கை நான் வேறு மாதிரி தான் வச்சேன். எப்படின்னா, தயாங் வந்து பேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது லோராவை கூட்டிட்டு டெபி போயிடுவா. லைக் அகெயின் தயாங் தேடுவான், ஆனால் டெபியை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அப்படி தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைமில் தான் சேஞ்ச் பண்ணேன். பட் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு வந்து டெபி தயாங் சேரணுன்னா, தயாங் போய் டெபி அண்ட் லோரா 2 பேரும் ஹக் பண்ணும்போது அவங்களும் திருப்பி ஹக் பண்ணி 2 பேரும் அப்படி ஃபேமிலியாக ஆகிற மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக கேட்பீங்க, டெபி எப்படி உயிரோட வந்தா, அவள் தான் இறந்துட்டாள்ல, அந்த லிஸ்ட்டில் அவளோட பேர் எப்படி வந்துச்சுன்னு. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, அவள் ஸ்டாப்புக்கு முன்னாடி இறங்கிட்டாள். அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அப்போ டிக்கெட்டில் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ அந்த லிஸ்ட்டில் டெபியோட பேர் இருந்துச்சு. அவள் ஸ்டேஷன் இறங்குறதுக்கு முன்னாடி இறங்கினால இன்னும் வர அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணான்னு அவங்க நினச்சிட்டு அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கிளாரிஃபிகேஷன். அண்ட் எஸ், இந்த ஸ்டோரி தான் யோசிச்சிருந்தேன். பட் நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த எஃப்எஃப் போடும்போது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதுக்கு நான் ஃபைனல் பார்ட் போடும்போது உண்மையாகவே இந்த எஃப்எஃப் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ட்ரூவாக கேட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா, லைக் ஒரே ஒரு வேர்ட் சொல்லுவீங்க, இந்த எண்டிங்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இப்போயுமே நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எண்டிங் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான எண்டிங்லாம் நான் கண்டிப்பாக வச்சுருக்கவே மாட்டேன். ஏன்னா போன பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து டெபி இறந்துருப்பான்னு பாதி பேர் நினச்சிருப்பீங்க. அண்ட் பாதி பேர் இல்லை அவள் இறந்துட்டு அப்படியே ஸ்டோரி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. பட் இந்த எண்ட் பிளாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்புறம் எப்படி லோரா பிறந்தான்னா, அதுக்கப்புறம் அவளாக தனியாக போயிட்டு சர்வே பண்ணும்போது லைக் லோரா ப்ரெக்னென்ட் ஆனது தெரிஞ்சிருக்கும், லைக் லோரா வயிற்றுக்குள்ளே இருக்கான்னு. ஸோ அதுதான். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் டிஎல் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ட்ரூவாக. ஸோ அப்படி உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணி இந்த டிஎல்லை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்குவேன், ஓகே ஒர்த்து தானா இல்லை லைக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். பாஸ்டோஸ் ஓகே, டிஎல்லும் முடிச்சாச்சு, ஏடிஎம்மும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபிவி அண்ட் ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் அண்ட் ஒன் ஷாட்ஸ் தான். ஐ ஹோப் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு. அண்டு ஸ்டார்டிங்கில் சொன்னதான், இதுக்கு வந்து ஹாப்பி எண்டிங்கான்னு கேட்டிங்க. நான் குட் எண்டிங் தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போயும் சொல்கிறேன், இந்த ஸ்டோரிக்கு இதுதான் குட் எண்டிங். ஸோ அது ஆத்தரா இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் கொடுத்தேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சரங்கே.